கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்னைக்குமே இந்த நிலா எனக்கு அழகாத்தான் தெரியும். ஏண்டா அதுல நீ தெரியறதா நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேமே. ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த நிலாவை பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்தியிருக்கேன். அந்த பொண்ணோட மனசு எம்பிட்டு வலிச்சிருக்கோம். என்னால அந்த பொண்ணுகிட்ட போய் திரும்ப பேசவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் ஏதாவது பேச போய் திரும்பவும் அந்த பொண்ணுக்கு மனசுல ஏதாவது காயம் வந்துருமோண்டு பயமா இருக்கு. என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என் மனசுக்குள்ள ஆணித்தனமா இருக்கு. என்னால எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணு மனவேதனைப்படக்கூடாது. அது மட்டும் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா தைரியமா நினைச்சு வச்சிருக்கேன். பாவம் அர்ச்சனா, அதை விட அணுக்குட்டி பாவம். தப்பே செய்யாம குழந்தை மேல பழிய போட்டா அந்த குழந்தை எப்படி அதை தாங்கிக்கும்? இந்த அவந்தியா ஏன் இந்த அளவுக்கு மாறியிருக்காண்டு எனக்கு புரியல. ஒரு பக்கம் அவ மனசுல உள்ள வலி காரணமா இருந்திருக்கலாம். ஆனா அவ வலியை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு செயலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இதனால பாதிக்கப்பட்டது யாரு? அர்ச்சனாவும் அனன்யாவும் தான். என்னை மன்னிச்சிருங்க அர்ச்சனா, உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறது தெரியாமதே இப்படி முடிச்சுக்கிருக்கேன். காலையில நடந்த விஷயத்துக்கு பிறகு உங்க முகத்தை என்னால் நேருக்கு நேரு கூட பார்க்க முடியல. ரொம்பட்டு வேதனையா இருக்கு. அப்படிதான்டா சொல்லும். கிளம்பிடுவோம். இல்லடா குட்டிமா, பார்க்க வேணாம்டா. நம்ம போய் பார்த்தோம்டா, கண்டிப்பா உங்க அங்கிள் நம்மளை விட மாட்டாங்க. அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதே. இப்ப நாம இங்க இருந்து கிளம்புறோம். அவர்கிட்டயே போய் நின்றா அவர் நம்மளை விட மாட்டாருடா. செல்லோம்ல, போயிடலாம்டா. அவரோட போட்டோ அம்மா கிட்ட இருக்கு. நீ கேப்பேன், அம்மாக்கு தெரியாதா? அம்மா வச்சிருக்கேன், அம்மா போன்லயும் வச்சிருக்கேன். அதுல பாத்துக்கலாம்டா. என் செல்லம்ல போயிடலாம்டா தங்கம். அம்மா சொல்றதை கேளுங்கடியும் பட்டு. என் தங்கம் வாட போகலாம். சார், என்னை மன்னிச்சுக்கிறேங்க சார். நான் செய்யறது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ கோயில்ல அனாத மாதிரி உட்காந்துக்கிருந்தேன் சார். என்னைய பார்த்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்தியே. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க இருந்து நான் கிளம்புறேன். எனக்கு வேற வழி தெரியல சார். என்னால நீங்க எந்த இடத்துலயும் காயப்படக்கூடாது. உங்க குடும்பம் ஒரு குருவி கூடு மாதிரி. எந்த சூழ்நிலையிலையும் என்னால அது ஒரு போது கிளஞ்சிடக்கூடாது. அது கிளஞ்சா என்னால தாங்கிட முடியாது சார். அதுவும் அதுக்கு நான் காரணமா இருக்கிறது ஒரு நாள் நான் விரும்ப மாட்டேன். தம்பி பொண்டாட்டிக்கு நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் என் குழந்தை மேல பழிய போட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டாங்க. இதுக்காக என்னைய நேருக்கு நேரா பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருந்திருப்பேன். இதுக்கு சுத்தி வலிச்சு என் குழந்தை மேல பழிய போட்டாங்க. என் பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த அளவுக்கு என் குழந்தைய நான் கேவலமாவும் வளர்க்கல. பரவாயில்ல, நான் வீட்டை விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நான் எங்கேயாவது போறேன். தம்பி, ஐயோ வாங்க வாங்க, இன்னும் வீடு தேடி வந்துட்டிய. ஒரு போன் போட்டுருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சார், உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தோம். நீங்க எடுக்கல. சரி, இது பிஸியா இருப்பீங்கன்னே நாங்களே வந்துட்டோம். ஐயோ மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன பிரச்சனை. அந்த டென்ஷன்ல நான் போனவே பார்க்கல, மன்னிச்சுக்கிறேங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுத்தாங்களா? ஐயோ தம்பி, அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. மன்னிச்சுக்கிறேங்க, நான் மறந்து போயிட்டேன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். நாங்க ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். ஊருக்கா? ஏன்? என்ன வந்துட்டு ஒரு வாரம் பார்க்கணும்னு சொன்னீங்க? இல்ல தம்பி, எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க. எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம தங்குறதுக்கு இடமும் கொடுத்து 3 வேளை சாப்பாடும் கொடுத்து எங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லியும் கொடுத்து உங்களை மாதிரி பெருந்தன்மையான மனுஷன்லாம் நான் பார்த்ததே இல்லப்பா. என்னப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறிய? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட உதவின்னு வந்து யார் நின்றாலும் அவங்களை எப்போதுமே நான் உபசரிச்சு அனுப்பினேன் பழக்கம். அப்படியே பழகிட்டேன்.
என் அப்பத்தா தாத்தாலும் அப்படிதான் வளர்த்தாக. ரொம்ப அருமையா வளர்ந்துருக்கீங்க. உங்களை வளர்த்தவங்களுக்கும் சரி, நீங்க வளர்ந்த விதமும் சரி, நிஜமாவே உங்க ஃபேமிலி பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கு. நிஜமா சார், இப்படி ஒரு ஃபேமிலியில நாமளும் ஒரு ஆளா இருந்திருக்கலாம்னு தோணுது. சரி சரி சரி, இப்போ என்ன இல்லை, இன்னைக்கு கிளம்பணுமா என்ன? காலைல கொஞ்சம் மெதுவா விளையாட கூட இருந்துச்சு, கிளம்பலாம்ல? இல்லப்பா, இப்போ போனாதான் சீக்கிரமா ஊருக்கு போக முடியும். நாளைக்கு வேற வேலை வேற இருக்கு. ஸோ நைட்டோட நைட்டா கிளம்பிட்டா ப்ராப்ளம் இல்லைல்ல. இல்ல இந்நேரத்துல போறீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். தூங்கி எந்திரிச்சு காலைல விளையாட எந்திரிச்சு போனீங்கன்னா எந்த அழுக்கும் தெரியாது, அதுக்காக சொல்லிக்கிருக்கேன். இல்ல நைட்டு டிராவல் பண்ணி டிரைவ் பண்ணி பழக்கம் இருக்கு. ஸோ நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி. சரி இருங்க, நான் ஒரு பால் போட்டு கொடுக்க சொல்றேன், அப்பதால குடிச்சிட்டு கிளம்பிடலாம். ஐயோ தம்பி, வயிறு ஃபுல்லா இருக்கு. வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டீங்க, உங்க அன்பையும் கொட்டி கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. சரி வாங்க. இல்ல சொல்லிட்டு போறான்னு தான் வந்தோம். சரி நீங்க பாத்துக்கோங்க. வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். நீங்க எங்கன்னு கேட்கும் போது மேல இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்து சொல்லலாம்னு நினைச்சோம். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி, என்னோட பர்சனல் நம்பர் வாங்கிட்டீங்களா? எனக்கு எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லுவேன். கண்டிப்பா தம்பி, இனி என்ன டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். சரி, உங்க கூட ஒரு குட்டி பாப்பா இருக்குமே, எங்க இந்த பாப்பா? ஆ, ஆ, அது அவங்க அவங்க தூங்கிருப்பாங்க. ஓகே, பாப்பா இருந்தா சாக்லேட் கொடுத்து பாய் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை வராமல போறோம். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு ஒரு போன் அடிங்க. சரிப்பா. என்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ச்சனா. இதுக்கு மேலேயும் நான் எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கேன்? உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், அதான் சரியா வரும். ஆமா, வர மாதிரி இருக்கு அங்கிள், வாங்க போயிடலாம். சரி வரும். வாடா குட்டிமா போலாம். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே, வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. என்னாச்சு வருண்? இல்ல அங்கிள், யாரோ நின்னுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். யாரும் இல்ல. இங்க யாரும் வரப்போறா? அதுவும் இந்த நேரத்துல மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. சரி வா வருண், கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சுல. எப்படியும் இங்க இருந்து தாண்டி போனா இன்னும் மழை அதிகமாயிடும், அப்புறம் டிரைவ் பண்றது கஷ்டமாயிரும்ல. சரிங்க அங்கிள், நீங்க ஏறி உட்காருங்க, நான் வரேன். ஓகே. யாரும் நின்னுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுல, ஒருவேளை அங்கிள் சொன்ன மாதிரி ஏதாவது மனப்பிரமையா இருக்கும். சரி கிளம்பலாம். காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ. அருண் வா. வரேன் அங்கிள். என்ன வந்தியா? இப்படியா வந்து வீட்டுல உட்காருவ? மாப்பிள்ள தானே அடிச்சாரு, இதுக்கா கோஸ்ட்ல வந்து வீட்டுல உட்காருவ? ஏய் இவன் யாரா? என்ன மாதிரி பேசிக்கிருக்க? வந்து இங்க உட்கார்ந்துக்கிருக்கா? வீட்டுக்கு அனுப்பிட முன்னாடி பேசிக்கிருக்க, சமாதானம் பேசிக்கிருக்காங்க. சித்த பேசாம இருங்கம்மா. இப்ப நமக்கு திருமண வாழ்க்கைக்குள்ள போயிருக்கா, என்ன உடனே எப்படிமா மாத்த முடியும்? கொஞ்சம் நஞ்சு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த வார்த்தா இப்படி தாத்தா இருக்கும், நீரே கோவம் எதுவும் படுத்தாம அமைதியா அடங்கி போகணும். என்னப்பா, நானும் வீட்டுக்கு வந்திருந்து பாத்துக்கிருக்கேன், ஒவ்வொருத்தரும் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கிய. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ரக்கமாத்தால அடிச்சு அனுப்பணும்னு தோணுதுறியே. பாரு அப்பதான் உன்கிட்ட நான் பேசுறேன், சூளை பத்தி பேசாம இரு. எல்லாம் பெரியவள பேசாத. என்ன வந்தியா? இங்க பாரு, அப்பா சொல்றது கேளு. கல்யாணம் முடிச்ச வீட்டுல அப்படி இப்படிதான் இருக்கும். என்ன எல்லாத்தையும் அனுசரிச்சுதே வாழ்ந்தாகணும். அப்பா என்ன நீ பார்த்தது கிடையாதா? அதுக்காக அவரை நீ அடிப்பாரப்பா? நான் அப்படி என்ன செஞ்சு விட்டேன்னு அடிச்சாரு? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா? டாரே, அவங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. மகனே ஏதாவது வேலை தரத்தை பார்த்திருப்பா. ஆமா, நீ வந்து பார்த்த பத்தியா? டாடி, உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இம்புட்டு வான்ல இருந்து உன்னை நான்தே வளர்த்துக்கிருக்கேன். அப்பன மாதிரி ஆளுகளை வேணா ஏமாத்தலாம், என்னையில ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்க. பாரு, நான் உன்கிட்ட பேசவே இல்லை, அப்பா தான் பேசிக்கிருக்கேன். நீங்க எனக்கு ஆசாசே போட்டு நகப்பா, அது எப்படி ஒரு குழந்தை எடுத்து வந்து கொடுக்கும்? அதை நான் கேட்டதுக்கு உங்க மருமை என்ன அடிக்கிறாரு? என்ன வந்தியா நியாயம்? எப்படி நகை இங்க இருந்து அங்கிட்டு போகும் சொல்லு பாப்போம். சரி விடு, போயிடுச்சுட்டே வச்சுக்க. அது ஒரு குழந்தை மூலியமா உங்க கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இன்னைக்கு எல்லாம் தங்க விக்கிற விலைக்கு ஒரு பவுன் நகை எடுக்க முடியுமா சொல்லு பாப்போம். இதான் பார்த்து பத்திரமா வச்சிருக்கணும். சரி நீ பேசுறதுக்குதே மாப்பிள்ள கோவத்துல அடிச்சு விட்டாரு. அம்மா பெரிய வார்த்தையை போய் கேட்கலாமா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்படியே பண்ணுங்கப்பா. நீங்க ஒரு ஆளே இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. நான் போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி. அவரே என்ன அடிச்சார்ல, அவரே வந்து என்ன கூப்பிடட்டும். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். எங்களுக்கு என்ன இங்க உட்கார்ந்து சாவு, யார் வேணும்னு சொன்னா ஆத்தாக்கறி வேலைய போட்டு கொள்ளுவா. அப்பதான் வாய் மூடி பேசாம இரு. நான் ஒரு வார்த்தை பேசேன்னு வையே, வாயில சூட வச்சு விடுவேன். பொட்ட பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். இந்தா பாய போத்து வந்துருவா உடனே. ஆமாங்க, நீங்க செல்லம் கொடுக்கனே இப்படி திமிர்த்தனமா ஆடிக்கிருக்கா. ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு வாழ போனவன் எப்படி இருக்குன்னு தெரியாதாக்கா? அந்த
அப்படிலாமா பேசுவாங்க? அப்படி பேசுறதுக்கு இன்னும் மாப்பிள்ளையில குறைஞ்சு போனவங்களா? அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் புதுசுல எல்லாம் இருக்கட்டும் செய்யும். நாம தான் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். உன் புருஷன் இன்னும் உன் மகளை சின்ன பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு தெரியுறியா? அதே எப்படி பேசிக்கிறீங்க? என்னடி சின்ன பிள்ளை? நான் கட்டி கொடுத்துட்டியா? ஒரு வருஷம் பாட்டு பிள்ளைய பத்திட்டு வந்து நிப்பா என்ன சின்ன பிள்ளையாக்கா? அம்மா ஏம்மா வந்தது நச்சுக்கிட்டே இருக்க நீ? ஒழுங்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு போ. எனக்கு என்ன வந்து நீ கோச்சிட்டு வர? ஒரு பொட்ட புள்ள கல்யாணம் முடிஞ்ச உடனே பெத்தவங்க வீட்டுக்கு வந்தா புருஷனோட ஜோடி விட்டு மறு வீட்டுக்கு விருந்து கட்டே வரணுமே தவிர இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு தனியாவே வரக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லாத. இவன் அப்பா வீடு, நான் அப்படியே வருவேன். தம்பிக்காரன் வந்து சொல்லுவேன். அவன் இங்க கிடையாது, வாட்ட வீட்டுல இருக்கேன். எவன் சொன்னாலும் சரி, என் அப்பாவோட வீட்டு நான் அப்படியே வந்து போவேன். அதை பத்தி நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல. என்ன வாய்க்கு மாதிரி வாத்தியலா? இந்த வாயெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க போய் வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? தங்கமான புருஷன் நினைச்சா இவளுக்கு இப்படித்தேன். வார வந்தியா வாயில பேசிக்கிறீங்கன்னு நினைக்காத. உன் அப்பா மாதிரிலாம் பேசிக்கிருக்க மாட்டேன். ஒழுங்கா சொன்னபடி கேட்டு போ. மாப்பிள்ள வரணும்னு நினைக்காத. நீ போ. நீ தானே கோச்சிட்டு வந்த. அவரெல்லாம் வரமாட்டா, நீயே போய். அடிக்கும் போது நானும் நினைச்சோ அவரே வந்து கூப்பிட்டோம். அது வரைக்கும் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். நான் சொல்றது சொல்லிட்டேன்பா. இதுக்கு மேல உங்க யாருத்தா நீ மட்டும் வீம்பு பிடிக்கிறது நல்லா இல்லத்தா. மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? இப்படியாச்சும் இவனி போத்தா என்ன பித்தார்ல இந்த ஒரு வட்டம் நீ போ. மாப்பிள்ளை எதுவும் நினைக்க மாட்டாரு. புரியாதுப்பா. என் சுயமரியாதை விட்டு கொடுத்து என்ன வாழ சொல்றீரா? என்னால அப்படி வாழ முடியாது. தேவனா அவரே வரட்டும். இப்படியே கடந்துச்சா யார் வேற சொன்னா? சை ரொம்பத்தையும் பேசிக்கிருக்க. என்ன சோத போட்டு கொண்டு வா. என் பிள்ளை காலையில இருந்து ஒரு வாய் சோறுறீங்க. ஆமாடி வரசாண்டி இளவரசி. புகுந்த வீட்ல பெரிய வேலை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதனால சோற கொண்டு வந்து கொட்டு தின்னுட்டு போட்டோம். ஐயப்பா உங்க வீட்ல சோறு திங்க ஒண்ணு நான் வந்து உட்காரல. என்ன என் அப்பா வீட்டுக்கு உரிமையிலே வந்து உட்கார்ந்தேன். ஆமா போடி வந்துவிட்டா. வீட்ல மனுஷன் பேச முடியுமா? கார்மத். நீ என்ன வண்டிக்கு பேசுற? என்னதான் வந்தியா இப்படி எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிருக்க? எல்லாத்தையும் எடுத்து பேசுறேனா? பா அவர் அடிச்சது எப்படி தெரியுமா வலிச்சுச்சு? பா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுப்பா. இப்ப வரைக்கும் நீ டீ போட்டு ஒரு வார்த்தை கூப்பிடல. கோவத்துல அவர் கூப்பிட்டதே கிடையாதுப்பா. ஆனா இன்னைக்கு ருத்ரா மாமா தான் என்னை அடிச்சு விட்டாருப்பா. அதான்ப்பா கஷ்டமா இருக்கு. எங்களுக்குள்ள சண்டை வந்து நீ அடிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அவருக்காக அவர் எதுக்கு நீ அடிச்சிருக்கணும்? என்னதான் பேசிக்கிருக்க? ஏய் அந்த குடும்பமே எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதா. அப்படிப்பட்ட குடும்பத்துல வாழ போயிட்டு இப்படி பேசலாமாத்தா? அப்பெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உத்தரங்காதுல விடுச்சுண்டா ரொம்ப வருத்தப்பட்டு போயிருவாரு. இப்ப கூட பாருங்க நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு யாருமே பேச மாட்டீங்க. அப்படி தரப்பா நீங்க என்கிட்ட பேச வேணாம். இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் வேற எங்கயாவது போறேன். ஏதா ஏதா என்னதான் பேசிக்கிருக்க? இதுவும் அப்பா வீடு. நீ வரலாம் போல என்ன வேணா செய்யலாம். உன்னே வைங்க கேப்பியா? இருந்தாலும் புகுந்த வீட்டுல இப்படி சண்டை ஓட்டு வரக்கூடாது. என்ன சரி விடு, மாப்பிள்ளையிட்ட நான் பேசுறேன். நீ சாப்பிடலன்னு போ. அப்பாக்காக ஒரு வயசு சாப்பிடுறீங்க தங்கம். ஒண்ணும் தேவையில்ல, ஒண்ணும் வேணாம். தாரு இப்படி உடம்பு கெடுத்துட்டு இருந்தா என்ன செய்ய? போ அம்மா சாப்பாடு போட்டு தருவா. 2 வாய் சாப்பிடு போ. தங்கம்ல மாப்பிள்ளையிட்ட பேசுறேன். சாப்பிட்டுக்கணும் என்ன? அப்பா இப்ப வரேன். இதுதான் என் முதல் ஸ்டெப்பு. நீங்களா என்னை தேடி வரணும். அப்படி வந்தாதே நான் அங்கே வருவேன். அதுக்கப்புறம் தான் நான் என் பிளானவே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மாமா உங்கள் வீக்னஸ் என்னென்று எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வந்ததே ஆகணும். வர வைப்பேன். இப்படி பார்த்துப்பட்டா இந்த பார்வைக்கெல்லாம் கரையறானா நான்? எனக்கு என்ன தேவைண்டு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்களே என்னை தேடி என் வீடு ஏறி வர வரைக்கும் அந்த சைடு வரவே மாட்டேன். அது வரைக்கும் இந்த பார்வையே போதும். உத்திரி மாமாவை விரும்பினதுனமோ உண்மைதான். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்களை என் மனசார நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது என் வாழ்க்கை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் ருத்ரே மாமா எனக்கு பண்ண துரோகத்துக்காகவே இம்புட்டு தூரம் நான் போராடிக்கிருக்கேன் அவரை பழி வாங்குறதுக்கு. ஆனால் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற அன்பு ரொம்ப உண்மையானது. ரொம்பவே வஞ்சிவிட்டோம். அவன் அப்படி பேசணுன்னு தானே வஞ்சோம். வஞ்சதையும் தாண்டி ஒரு படி மேல கையும் ஓங்கிவிட்டோம். என்னதே இருந்தாலும் பொண்டாட்டி மேல கை ஓனது தப்பு தானே. ஆனா அவ பேசின பேச்சுக்கு என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா கொன்னே ஓட்டிருப்பியான். அடியோட விட்டேன்ட்டு சந்தோஷம் தான் மேடம். ஒரு மாதிரி பாவமா தான் இருக்கு. அப்படி பார்க்காதடி. பிடிச்சிக்கிறதுல என் கௌரவத்தை விட்டு கொடுத்து உன்ட்ட வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. நானும் வரமாட்டேன். சந்தையில கொண்டாந்த சிலையில சாயம் இன்னும்
ஏன் கதிரு? ஆ தாத்தா இவா அப்பத்தா கூப்பிடுறா என்னன்னு கேளு. இந்தா வாரேன் தாத்தா. உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுண்டி. தீயில் விழும் ஈசலை போல உன் விழியில் விழுந்தவன் நானும், உயிர் மொத்தம் வெந்து தனிந்து காந்தலாச்சுடி. உன்னை பிரிந்தால் அந்த உலகம் சுழலாதடி, தன்னந்தனியாய் இனிமேல் நானும் உலகினில் வாழ்ந்து என்னடி. விட்டுட்டு போயிட்டா. அவ்வளவுதான், என்ன விட்டுட்டு அவன் போயிட்டா. மருதுண்டு என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இன்னைக்கு வேற ஒருத்தன் கழுத்துல மாலைய போடுறா. கேட்டா அவனுக்கு நிச்சயதார்த்தமா. அவ அப்ப என்ன அசிங்கப்படுத்துறான். இதுதான் என்ன சுத்தி சுத்தி வந்தாளா? ஏன்டி இப்படி வந்து என் வாழ்க்கையவே நரகமாக்குன? ஐயோ, என்னால உன்னை மறக்கவும் முடியல, என் மனசை விட்டு தூக்கி எறியவும் முடியல. ஏன்டி இப்படி செஞ்ச? வலிக்குதுடி. இந்த கருமத்துல நான் தொட்டதே இல்லை, ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி குடிக்கிறேன்டி. என்ன நாசமாக்கிட்டடி நீ. இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. நான் சாக போறது தண்ணியோட தண்ணியா போய் சாகுறேன். நான் செத்து போயிட்டா யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நான் போறேன். என் முன்னாடியே இன்னொருத்தன் கூட பக்கத்துல உட்கார்ந்துருக்கல நீ. முடியல. மருது யாரு? செல்வா தம்பி, வாடா தம்பி வா. என்னடா செஞ்சுட்டு இருக்க நீ? அண்ணன் உன்னை இப்படியோட வளர்த்தாரு? நான் அப்படி வளரலடா. நான் வேணும்னா இதை சொல்ல. என்ன தொட வச்சுட்டாடா. என்னால முடியலடா. என்னால அவளை மறக்க முடியலடா. என்ன கொல்றாடா அவன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு உசுரோட வச்சு என்ன மொத்தமா மண்ணுக்குள்ள போக வச்சிடலாம்லடா. இலே, என்னடா நீ இந்த அளவுக்கு பைத்தியமா இருப்ப? இலே, அன்னைக்கு சண்டை ஓடும் போது நீ எனக்கு தேவையில்ல, உன்னை நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடா மறக்க முடியாது உட்காந்து இருக்க? உன் பொழப்பதான் என்னடா? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? தெரியலடா, எனக்கு தெரியலடா என்ன நினைக்கிறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா செஞ்சா? இன்னொருத்தன் கூட உட்காந்து கழுத்துல மாலையை போட்டுட்டு நிச்சயதார்த்தம் பண்றாடா என் முன்னாடியே. அத பார்த்துட்டு வந்து முழு உசுரா இங்க உட்காந்துக்கிருக்கேன் நானு. என்னை சுத்தி வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட நிச்சயதார்த்தம் பண்றாடா. அவ எனக்கு வேணாம், நான் அவனை தூக்கி போட்டுறேன்டா. வேணாம், நமக்கு நம்ம அண்ணனே முக்கியம். இவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம இப்படி மங்கூஸ் மாதிரி உட்காந்துருக்கியான். இவன் இந்த அளவு அழுகிறானா, கண்டிப்பா அவங்களும் இவனே நினைச்சு அழுதுறதே இருப்பாங்க. ஓய் பஞ்சு முட்டாய், வாங்க. என்னால செஞ்சுட்டு இருக்க? அவன தனியா உட்காந்துக்கிற. எவன் கூட பேச மாட்டோம், ஒட்டைய மாட்டேங்கிற. இந்தாதே உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலைவலி. நீங்க வந்திருந்து பாக்குறேன். தலைவலி சரி பண்றதுக்கு ஆளை கூட்டு வந்ததே சரியாவும் போல. எது? இல்ல, டாக்டரை கூட்டு வந்ததையும் சரியா வந்து சொல்ல வந்தேன். இல்ல, கொஞ்ச நாளாவே தலைவலி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மனசுக்குள்ள எதை பத்தி யோசிக்காம கிடைக்குன்ற தைரியத்துல இருந்தா தலைவலி எல்லாம் வராது. என்னது? இல்ல, மனசுக்குள்ள நினைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கணும், நம்ம நம்பிக்கையா இருந்தா அது நமக்கு கிடைக்கும். எதுக்கு அதை நினைச்சு ஆளுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் உனக்கு கேட்கட்டுமா உங்ககிட்ட? நானும் இங்க நீ வந்ததுல இருந்து பாக்குறேன், பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி குதர்க்கமாவே பேசிக்கிருக்க. என்னை கல்யாணம் பண்ணி வைக்க தானே உன்னை கூட்டு வந்தாங்க. அதுக்கு தானே இன்னைக்கு காலையில் நிச்சயதார்த்தம் கூட நடந்துச்சு. ஆனா நீ பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்? நானே ஒரு குழப்பவாதி கொஞ்சம் முட்டாயி, குழம்பிக்கிட்டே தெரியுமே, அதனால உனக்கு அப்படி தெரியுது. இல்ல, நீ பேசுறதுல நிறைய வித்தியாசம் தெரியுது, என்னன்னு தெரியல. அதான் சரி, நீ போ. ஏன் இன்னும் அழுகணுமா? பாத்தியா, இப்ப கூட அப்படிதான் பேசுற. நீ அழுதுகிட்டே இருக்க, அதுக்காக சொல்றேன். அழுகாதுல. பாத்தியா, இன்னைக்கு காலையில நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு விடிய கல்யாணம். அதுக்கு பிறகு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கையை வாழலாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. யாரு? அவனை பத்தி எதையாவது இவங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, மருதை வெட்டி சாச்சு போடுவாங்க. அவன் கூட நீ வாழவே உனக்கு கொடுப்பனல்ல, அவனை உசுரோட கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆளு அட்டையாளம் நம்ம போய் அப்பேன். என்னால சொல்லு. இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னமோ சொல்ல வர, அப்புறம் என்ன? என்னதோ
சரி. ம். சில மிரட்டல் ஓட்டுறதுக்காக பயந்துக்கு இருக்கா தானே? என்னது? இல்ல சொல்றேன். புரியவே மாட்டேங்குது உனக்கு. எனக்கே சில சமயத்துல புரியாது. சரி விட பாத்துக்கோ என்ன. சரி நேராகுது. கல்யாண பொண்ணு காலையில் நல்லா கலகலன்னு இருக்க வேண்டாமா? சீக்கிரமா தூங்குற வேலைக்கு பாருங்க. நீ சொந்தக்காரங்களாம் வருவாங்க. ஒண்ணு மட்டும் சொல்லட்டா, நல்லா காதுல வாங்கிக்க. எந்த ஒரு விஷயத்த ஆழமா நினைக்கிறியோ அது ஆழமா உறுதியா அதுல கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு ஒன்னா இருக்கும். நான் சொல்றது இப்போ உனக்கு புரியலனாலும் யோசிச்சு பார்க்கும்போது நல்லாவே புரியும். வாரேன். குட் நைட். என்ன இவன் உளறிக்கிட்டே இருக்கியா? இவன் பேசுறது ஒண்ணுமே விளங்கல. ச்சே. இல்ல மன்னிச்சுக்கல, பாடுறதுக்கு நேரம் ஆயி போச்சு. இல்லல, நான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேனா, அப்புறம் பிரியாணி வாங்கி வச்சிருந்தாங்க. அதை தின்னுபிட்டு வரதுக்கு நேரம் ஆயி போச்சு. ஏன்னா உன்னை பார்க்க வந்தேன்டா. நீ அழுவியா? நீ அழுகிறத பார்த்து எனக்கு அழுகழுகழுகழியா வந்துடும். அப்புறம் கஷ்டமா இருக்கும்ல. அப்புறம் வீட்டுக்கு போய் வாங்கி வச்சு பிரியாணி வேஸ்டா போச்சுன்னா அதையும் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்ப சொல்லு என்னாச்சு? என்னால பேச மாட்டேங்கிற? ஓ, நான் உன்னை விட்டு பிரியாணி தின்ட்டேன்னு வருத்தமா இருக்கா? ஏய் லூசு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என்ன வெண்ணைக்கு வருத்தமா உட்காந்து இருக்க? என்னாச்சு? நானே லெக் பீஸ் போட்டு பிரியாணி வாங்கி தரவா? ஏய் அதெல்லாம் இல்லைண்ணா, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? அருந்ததி, எனக்கு இன்னும் 3 நாள் கல்யாணம். ஐயோ, என்ன சொல்ற? என்ன? யார் கூட கல்யாணம்? அந்த அவன் பேரு முட்டக்கண்ண கூடயா? இல்ல, கல்யாணம்னு சொல்றேன். அவங்க கூட எல்லாம் நடத்தி வைப்பாங்க. நீ படிச்சிட்டு இருக்க. படிக்கும் போது கல்யாணம் பண்றது தப்பு. நம்ம வா 19 நம்பர் கால் பண்ணி சொல்லிடுவோம். அருந்ததி, குழந்தை மாதிரி நடந்துக்கிறாத. நான் சொல்றது கீழே இருந்தது. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல பிரபா எனக்கு கிடைக்க மாட்டேன். அது மட்டும் நல்லாவே தெரியும். எனக்கு அப்பா இல்லைண்டு உனக்கு நல்லா தெரியும். அம்மா மட்டும்தான். அம்மாதையும் உலகம்னு வாழ்ந்துக்கிருக்கேன். என்னை மாதிரி பொம்பளை பிள்ளையலாம் லவ்வே பண்ணக்கூடாது தெரியுமா? நிறைய பண்ண என்ன செய்ய? காதல்னு ஒன்று கேட்டுக்கிட்டா வருது. இல்லை ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்தா வருது. அது பாட்டில் வருது. பிடிச்சதை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் பார்த்து சேர்ற காதல் இருக்குது. எல்லாம் பார்த்தோம் பிரிஞ்சு போகிற காதல் இருக்குது. இப்போது 2வது ரகத்துலதான் என் வாழ்க்கை கொஞ்சம் ஆடிக்கிருக்கு. அவனை வேமா ஆட்டி விடுவா? நீ வேமா ஆட்டினா ஆட்டலைனா என்ன? அவ்வளோதான், போகிற பக்கில் போக வேண்டியதான். அதை மறந்து வச்சுனா? இல்லை சும்மா இரு, நான் சொல்கிறது கேளு. எந்த சூழ்நிலையிலையும் நான் பிரபாவை காயப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியமான நோக்கத்தோடு வாழ்ந்துக்கிருக்கேன். இப்போ வரைக்கும் அவனை நான் தான் காதலிக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. நானும் சொல்லவும் இல்லை. அவனை எத்தனையோ முறை சொல்ல சொன்னேன், நீ தான் சொல்லாமல் இருந்துட்ட. அதான்ல, நான் சொல்லாமல் இருந்ததோட விளைவுதே என்னை இந்த சூழ்நிலை கொண்டு வந்துருச்சு. என் அம்மா என்ன என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. வாங்கி திங்கிற பொருளுக்காக அடம்பிடிக்கிறது வேற இருந்தது, வாழ்க்கைக்காக அடம்பிடிக்கிறது வேற இருந்தது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னடா பெரிய வித்தியாசம்? அது வாங்கி திங்கிறது பிடிக்கும். வாழ்க்கைனா நம்ம போற போற வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை. அதுக்கு அடம்பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியல. தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவேன். நான் என்ன பண்ணி வருத்தப்படணும்? நான் வருத்தமே பட மாட்டேன்ப்பா. நல்லா மூக்கு முடிக்க சோறுவேன், தூங்குவேன், எல்லாரும் கூட நல்லா பேசுவேன், சிரிப்பேன். அப்படிதான். சரி விடு, இப்போ அதை பத்திலாம் நான் உன்கிட்ட பேச வரல. இங்க பாரு, கடைசி வரைக்கும் நான் தான் அவனை காதலிச்சேன்னு அவனுக்கு தெரியவே வேணாம். ஐயோ, அது எப்படி? இது எப்படி சொல்லாம இருப்ப நீ? சொல்லாம இருந்ததே ஆகணும்டா, இருந்ததே ஆகணும். எப்படில அவனை காதலிக்கிறோம்னு போன்ல பேசுற சாட்டிங் பண்ற எல்லாம் செஞ்சுட்ட. வேற எப்படி காதலிக்கவே இல்லன்னு சொல்லுவ நீ? ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதுக்குதே இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ண போறேன். என்ன வழி? பாதியை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த பாதியை நீதான் இருந்தது. நானா? நான் குறுக்கு மறுக்கால இருக்கேன். நான் எப்படி பாதியாவே? இனி கீரை போட்டு அதுல ரோல்ல ஏத்தி வீரோ அதான் பாதியா? இந்த பக்கத்துல வர குளிச்சிட்டியா? நான் நல்ல லக்ஸ் சோப்பு போட்டு நல்ல குளிச்சிட்டு வந்துட்டேன். ஏல, நான் சொல்றது கேளுல. இவ பீல் பண்ணி பேசுறியா? சாரி, எனக்கு இந்த பீல் பண்ணி பேசினால எனக்கு தெரியாதாதே. என்ன சொல்லு? என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? உனக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? உனக்காக நீ உசை கொடுத்துருவேன். ஆனா பிரியாணி தர மாட்டேன். உன் பிரியாணிலாம் எனக்கு வேணாம். நான் சொல்றதை நீ செய்வியா? என்ன செய்யணும்? சொல்ல இருந்ததி, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல இருந்தது. எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. நீதே இருக்க. எனக்காக இதை மட்டும் செஞ்சிட இருந்ததி. செய்வியா அருந்ததி? இதயம் உன்னை கண்டதும்
அட நம்மாலு. ஓய், இங்க என்ன செய்யற? அதுவும் நேரத்துல நானா என் ஃப்ரெண்டு பிள்ளை வீட்டுக்கு வந்தேன். ராத்திரியில உங்க வீட்டுல விடுறாங்களா? சரி, பிரியாணி எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லை, வேற வாங்கிட்டு வா. நல்லாவே இல்லையா? ஏன்னா இதுக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? அது அந்த பிரியாணில பீஸே இல்லை. நாளைக்கு வரும்போது வேற வாங்கிட்டு வா. ஏன் ஆளு ஒரு மாதிரி இருக்கா? காய்ச்சல். காய்ச்சல்னா எதுக்கு நேரத்துல ரோட்ல சுத்துற? ஆஸ்பத்திரி போ, இல்லைன்னா வீட்டுல போய் மாத்திரையை போடு. என்னால ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டான். எந்த மலரிலும் தேன் இல்லை, தேன் இல்லை. அருந்ததி, உன் பின்னாடி ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கணுமா? நீ என்ன சரின்னு பாக்கிறதுக்கு? அண்ணே, இல்ல அது இல்லை, உன் அன்னைக்கே என்ன சொன்னேன்? நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? இப்ப என்னடா பண்ற? இங்க பாருங்க, தப்பா புரிஞ்சுக்கிருக்கிய. யாரும் நான் ஒண்ணுமே பண்ணல. நான் பாட்டுல வந்து அவங்க பாட்டுல வந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இதுக்கு மேல உன்னை எப்படி விட்டு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மேல விட்டா எங்க மான மரியாதை போகும். நடைக்கட்ட இருந்து இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. இரு, நான் உன்னை சொல்லிட்டு வரேன். ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, வா அண்ணே, அது வான்னு சொன்னேன். ஏ கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. வா, அண்ணே, இல்லனே, அது இப்ப வர போறியா இல்லையா? உனக்கு அம்மா மட்டும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு உன் அம்மாவை கூட்டிட்டு வா. என்னத்துக்கு சார்? நான் என்ன செஞ்சேன்? கூட்டிட்டு வானா வா, அம்பிட்டேன். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்ட. என்ன அவ ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வந்தால, அது என்னன்னு கூட நம்மளுக்கு புரியவே இல்லை. அதுக்குள்ள அவ போயிட்டா. என்ன சொல்ல வந்திருப்பா? அவ கண்ணுல என்னமோ இருந்துச்சு. ஐயோ, அதுக்குள்ள அவ கண்ணை வந்து கெடுத்து விட்டாரே. ஐயோ கடவுளே, எனக்கு தெரிஞ்சாகணுமே. கண்டுபிடிக்கிறேன். ஏய், நிதானமா நில்றா. எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கா? இது யாரோட வீடு? இங்க பாரு, செத்த நேரம் அமைதியாரு. என்ன இது? ஒருத்தவங்களோட வீடு, ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு யாரோன்னு எனக்கு தெரியும்டா. நச்சுக்கிறியா? இது எனக்கு தெரியும். நீ வா, நம்ம போலாம். எதுக்கு இந்த வீட்டை கூப்பிட்டு வந்த? அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையா? அப்படி ஏன்டா கூப்பிட்டு வந்த? நம்ம போலாம், வா. தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு வா, போலாம். அவங்க அப்பா தேவையில்லாம சண்டைக்கு வருவான். வாடா போவோம். எத்தனை நேரம் அமைதியாரு. நீ வருத்தப்படுறத ஒரு தம்பியா என்னால தாங்கிட முடியலடா. நான் இப்படி செய்யறது ரொம்ப தப்புண்டு என் மண்டைக்கு வரைக்குது. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தோலை உரிச்சு போடுவாரு. ஆனா எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறனாலதே உன்னை கூட்டு வந்தேன். அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா மனசு ஆடிரும்ல. நான் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன், வருவா. வேணாண்டா, உனக்கு சொன்னா புரியாதா? வேணாண்ட, வாகனம் போலாம். அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் அடிப்பாரு. நீ வா, நம்ம போலாம். அவளை எனக்கு பிடிக்காதுடா, வாடா. அவளுக்கே என்ன பிடிக்காம வேற ஒருத்தர் நிச்சயம் பண்ணா. நீ வா, போலாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. தம்பி, இங்க இருப்பா. அவங்க அப்பா தூங்கி விட்டாரு. எல்லாரும் தூங்கியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு கல்யாணங்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆண்டு வந்து என்ன முடிச்சு போகணும்னு நினச்சிருக்கேன்னு தெரில. சரி, அவள் அப்பா தூங்கிக்கிறக்க ஆப்பில் தான் கூட்டு வந்தேன். தாமரை எங்கேயோ மருதாணி போகணும்னு சொல்லி சொந்தக்காரந்தவெல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் ஏமாற்றி இப்படி தான் கூட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாக பேசிட்டு அனுப்பி வச்சிருங்கப்பா. ஆமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க கொடுத்துரும் செஞ்சது ரொம்ப நன்றி. என் மகளுக்காக தான்ப்பா செஞ்சேன். தாமரை, இப்பயாவது உன் மனசில் உள்ளதை பேசு. தாமரை, என்ன பேச்சு வரலம்மா. பேசுடி. என்ன உன் மனசில் என்ன இருக்கு எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு. அம்மா வரேன். அத்தாச்சி, என்ன சொன்னீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்களே என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வருவீங்கன்னு இந்த நம்பிக்கையிலே உங்களை அத்தாச்சிட்டு கூப்பிட்டேன். இங்க இருங்க. நீங்க நினைக்கிறீங்க அண்ணன் உங்களை காதலிக்கலன்னு. நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறியா? அதை அந்த எறும்பு மனுக்கு வெளியே சொல்ல தெரியல. அழுதுக்கு இருந்தியா? அதுக்கிட்டே போன் போட்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. சரி, நான் அப்படி நிக்கிறேன். பேசுங்க. உன் மனசுல என்ன இருக்கோ பேசுங்க. இல்லை, புலம்பிக்க இருந்தீல. உன் மனசுல என்ன இருக்கோ பேசுங்க. நான் வாரேன்.
பார்க்கவும் பிடிக்கல, அவங்ககிட்ட பேசவும் பிடிக்கல. இந்த இடத்த விட்டு போடி. தம்பி தான் சொன்னேன், எனக்கு தெரியாம அவங்க கூட்டு வந்துட்டான். ஒன்னும் எனக்கு பிடிக்கல போடி. நீ காலையில ஏன் முன்னாடியே வேற ஒருத்தன் கூட நிச்சயம் பண்ற. நீ என்ன வெண்ணக்கடி என்னை சுத்தி சுத்தி வந்த போடி. ஒன்னும் எனக்கு பிடிக்கல, நீ போடி. நீ எனக்கு வேணாம். வெற்றி வெற்றி விடு. என் கண்ணை பார்த்து சொல்லு, என் மேல உனக்கு காதல் இல்லையா? இல்லை நீ காதலிக்கலையா? உன் மனசுல நான் இல்லையா? சொல்லு. பாத்தியா, உனக்கு பதில் வரல. ஏன்னா இங்க நான் தான் இருக்கேன். எனக்கு தெரியும்டா. நீ எத்தனை முறை வேலை இல்லைன்னு சொன்னாலும் அங்க நான் தான்டா இருப்பேன். ஆமா தானே? ஆமாடி, ஆமா, நீ தாண்டி இருக்க. நீ ஆண்டி அங்க இருந்து என்ன உசுராட வச்சு கொள்ற. வெளியே போடி, நான் போக மாட்டேங்கிறடி. என்னை விட்டு போக மாட்டேங்கிற. நான் நொந்து செத்து போயிருவோம் போல இருக்குடி. ஏன்டி இப்படி என்ன கொள்ற? உசுரோட இருந்து நடப்படமா வாழ்றபடி என்னால முடியலடி. நான் பாட்டுல செவனேன்னு இருந்துட்டி, நான் உண்டி வேலை உண்டுன்னு. அழுகாதடா, அழுகாத. நீ அழுகும் போது என் உயிரை போதுடா. அழுகாத. எனக்கு தெரியும்டா, நீ என் மேல காதல இருக்கிறதுனால அவ்வளவு தைரியமா நான் சொன்னேன். இப்ப என்ன காதலிச்சு என்ன செய்ய போற? அதே வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்க. நீ அவன் கூட தானடி வாழ போற. அது மட்டும் நடக்காத மருது. இந்த உயிரை உனக்குதே, இந்த உடம்பு உனக்குதே. யாருக்கும் விட்டு தர மாட்டேன்டா. சத்தியமாவா? ஆமாடா. காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். நீ கொடுத்த முத்தத்துல உன் காதல் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கொடுத்த முத்தத்துல என் கண்ணீரோட வேதனை என்னண்டு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. நான் உனக்குள்ள வாழ்ற வரைக்கும் உன்னை என்ன யாருனாலையும் பிரிக்க முடியாது. எத்தனை ஜாதி மதம் என்ன வந்தாலும் சரி, எனக்கு நீ, உனக்கு நான். மருது, ப்ளீஸ் என்னோட தரட்டுமா? நான் உனக்கானவடா. வாழும் நான் எல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. நீயே நீ என்று ஓர் வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே, நான் போவேனே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூடா. வான்வெளிய பரப்பேன் நீ திரும்பினார், பூநிலவை பறிப்பேன் நீ நெருங்கினார். தாமரை, உங்க அப்பா வந்துட்டாரு, வா. சார். எங்க போறியா அர்ச்சனா? இல்ல சார், அது எங்க போறியா? எம்பிட்ட அவசரமா? அதுவும் இந்நேரத்துல எங்க கிளம்பிட்டியா? அதுவும் அணுக்குட்டியையும்? சும்மா இரு. சொல்லுங்க. இல்ல சார், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் தான் வீட்டை விட்டு போலாம்னு. கஷ்டம்னு யாரு சொன்னா அர்ச்சனா? என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படி? இல்ல சார், காலைல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அதுல இருந்தே நல்லாவே புரிஞ்சிச்சு சார். நான் இங்க இருந்தா உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான். என்னால உங்க குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் சார், அதான். அர்ச்சனா சுத்த நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்ததுனால என் குடும்பம் பிரிஞ்சு போகுதுன்னு யாரு சொன்னா? காலையில இருந்து அந்த பிரச்சனையை வச்சா இல்ல அனுவும் என் குழந்தைன்னு நான் சொல்லிட்டதுனாலயா? ஐயோ அப்படி இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல சார், இதுக்கு மேல அங்க இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் சார் கஷ்டம். ஏன் சார் என்னை கஷ்டமா சுமந்துக்கிறீங்க? நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, நான் எங்கேயாவது போறேன். அர்ச்சனா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. என் வாழ்க்கையில வந்த எந்த ஒரு உறவுமே என் கூட நிலையா நின்னது கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்னை விட்டு போயிடும். நீங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க புரியாம பேசிக்கிருக்கீங்க. ப்ளீஸ் அர்ச்சனா,
நான் புரியாம பேசுறேன்னு நீங்க சொல்லாதீங்க. ஹம், நீங்க மட்டும் வந்திருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. உங்களை போய் வீட்டில் பார்க்கும்போது நீங்க இல்லைன்னு தெரியும் போதுதான் காலையில் நடந்த பிரச்சனை யோசிச்சு பார்த்தேன். அதை வச்சு நீங்க வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களை பின்தொடர்ந்துகிட்டே வந்தேன். வெளியவே வந்திருக்கீங்க. அர்ச்சனா, சின்ன குழந்தைய வச்சு எனக்கு பாசத்தை கொடுத்துட்டு எப்படி அர்ச்சனா என்னை விட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறியா? சார் அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இந்த முடிவு? அர்ச்சனா, ஒரு குடும்பம் உடையறதுக்கு இதுதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு என்ன வேணும்னாலும் காரணம் இருக்கலாம். அதுவும் என் குடும்பம் உடஞ்சு போகணும்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? அவந்திகா மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, என் தம்பிய எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தேன்ட்டு எனக்கு தான் தெரியும். ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால என் குடும்பம் உடஞ்சு போகணும்னு நினைச்சு வெளியே வந்தீங்க பாத்தீங்களா? அதுதான் அர்ச்சனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. நான் காலையில அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் தான் உங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னு காலையில இருந்து உங்களை வந்து நான் பார்க்கவே வரல. அணுக்குட்டி கூட வந்து பார்த்து பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. சரி, போகணும்னு முடிவு எடுத்துட்டிய. அணு என் மேல வச்சிருந்த பாசத்தை உங்களால மாத்திர முடியுமா? நிச்சயம் உங்களால முடியாது. அணுவால என்னை மறக்க முடியாது. நான் காலையில பேசுனது ரொம்ப தப்பு. என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் தெரியாம பேசிட்டேன். இனி அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அணுக்கு அப்பாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்பா மாதிரி ஒரு பாசத்தை கொடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்டுக்கிருக்கேன். ஒரு குழந்தையோட மனசை காயப்படுத்தி தான் என் வீட்டை விட்டு போகணும்டா. நீங்க போய்க்கோங்க. நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீங்க போகணும்டா. தாராளமா போய்க்கோங்க. இல்லை சார், சரியா வராது. நான் போயிட்டு வரேன். அர்ச்சனா, ப்ளீஸ். சார் ப்ளீஸ் போகாத, போகாத. என்னை விட்டு மறுபடியும் போயிடாத ப்ளீஸ். சார் சார் என்ன செஞ்சுக்கிறீங்க? சார் விடுங்க. சார் சார் விடுங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் சார் சரி சார், நான் போல. சார் விடுங்க. ப்ளீஸ். பரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பா